ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் ஆரம்பிச்சு இன்றோட 7வது நாள் பூர்த்தியாயிருக்கிறது. இந்த 7வது நாள்ல என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்க்கலாம். வாங்க, நான் ஹசன் நஸ்மி. முதல்ல ஈரான்ல தெஹ்ரான் சிட்டில என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, அங்கதான் வளமையான அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. 28ஆம் தேதி தொடங்கிய தாக்குதல் இன்று வரைக்கும் நின்றபாடில்லை. இதோட ஈரானினுடைய மரண எண்ணிக்கை 1332 தாண்டி விட்டது. ஆனா இந்த போர்ல ஈரானுக்கு எவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் ஈரானுடைய பதில் தாக்குதலும் நின்றபாடில்லை. குறிப்பா ஈரான் குறிவைத்து தாக்குவதெல்லாம் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்காசிய நாடுகளிலே இருக்கின்ற இராணுவ தளங்களை தான். அந்த வகையில சொல்ல தேவையில்ல, ஈராக்ல ஒரு பில்டிங்ல தாக்குதல் நடந்திருக்குது. அந்த பில்டிங் ஈராக்ல இருக்கின்ற குர்திஷ் அமைப்பினுடைய கட்டிடம் என்று சொல்லப்படுகின்றது. குர்திஷ் அமைப்பை பற்றி நான் முன்னரே சொல்லி இருக்கிறேன். அவர்களை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணுமென்று டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, அதனூடாக போய் பாருங்க. குர்திஷ் அமைப்பு இப்போ ஈரானுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அதுபோக குவைட்ல முக்கியமான இடங்கள், பஹ்ரைன், சவுதியோட ரியாத்ல, அப்படி பல இடங்கள்ல ஈரானுடைய தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செயலாளர் அலி லர்ஜானி அவர்கள் ஒரு புதிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். அது என்னன்னு சொன்னா, தரை வழியாக ஈரானின் மீது அமெரிக்காவினுடைய படையெடுப்பு நடந்தால் அவர்களை எதிர்கொள்ளவும், அவர்களை கொலை செய்யவும், அவர்களை கைது செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்படி ஒரு தைரியமான எச்சரிக்கையை அவர் கொடுத்திருக்கார். இது மட்டும் இல்லாம இப்போ மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்கர்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டவர்கள் மத்திய கிழக்காசிய நாட்டை விட்டு பாதுகாப்பாக வெளியில் கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். அதாவது அவர்களுடைய நாட்டிற்கு திருப்பி கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். அது மட்டும் இல்லாம பிரான்சினுடைய குடிமக்கள், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அதாவது பிரயாணம் வந்திருப்பார்கள், வேலைக்காக வந்திருக்கக்கூடிய அந்த பிரான்சினுடைய மக்கள் அனைவரையும் தனியாக ஒரு விமானம் அமைத்து பிரான்ஸ் அந்த மக்களை அவர்களுடைய நாட்டுக்கே திருப்பி கொண்டு செல்கின்றார்கள். காரணம் என்னென்று சொன்னா, ஈரானுடைய வான் தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலும் தொடராக நடந்து கொண்டிருப்பதன் அச்சத்தினால் அவர்களுடைய மக்களை திருப்பி கொண்டு செல்கிறார்கள். ஈரானுடைய தாக்குதலால மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு சில நன்மைகளும் நடந்துதான் இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னா, ஜெர்மன் தனது படை வீரர்களை குவைட்டிலிருந்து முற்றாக திரும்பி தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து விட்டார்கள். அதுபோல லெபனான், ஈராக், பக்தாத் போன்ற நாடுகளில் இருக்கின்ற தம்முடைய படை வீரர்களை கூட திரும்ப மீட்டு அவர்களுடைய நாட்டிற்கு எடுப்பதற்கான செயற்பாடுகளும் உடனடியாக நடந்து கொண்டிருக்கின்றது ஜெர்மனியினால். இப்போ புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொன்னா, பிளானட் லேப்ஸ் என்கிற செயற்கைக்கோளில் இருந்து தான் முக்கியமான சேட்டலைட்ஸ் போட்டோஸ் எல்லாம் வெளியாகும். ஆனா இப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியாகிறத, புது சேட்டலைட் போட்டோஸ் வெளியாகிறத கிட்டத்தட்ட 96 மணித்தியாலங்களாக பிற்போடப்பட்டிருக்கின்றது. அதாவது சேட்டலைட்ஸ்ல இருந்து இப்போ வர போட்டோஸ் எல்லாம் 96 மணித்தியாலத்துக்கு முன்னர் எடுத்த போட்டோஸ் தான் வெளியாகும். இது எதற்காக சொன்னா, சில ராணுவ நடவடிக்கைகளுக்காக, அதாவது ராணுவத்தினுடைய ரியல் டைம் மூமெண்ட்ஸ் அதை இப்போ இருக்கிற எதிரி கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் அவங்க போடுற பிளான் சொன்னா, நேட்டோவினுடைய படை எங்கே இருக்கின்றது, கூட்டணி ராணுவங்களுடைய படை தளங்கள் எங்கே இருக்கின்றது, மற்றும் எண்ணெய் நிலையங்களுடைய தளங்கள் எங்கே இருக்கின்றது என்பதை எதிரி படையினர் உடனடியாக கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ தாக்குதல் எல்லாமே ஈரானுக்கு மட்டும்தானா? ஈரானை தவிர மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருக்கிற அரபு நாடுகளுக்கு மட்டும்தானா, இஸ்ரேலுக்கு இல்லையா அப்படி என்று சொன்னா, இஸ்ரேலுக்கும் தரமான தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஈரானினுடைய போராட்ட குழு IRGC அவர்களுடைய தாக்குதல், அவர்களுடைய ஏவுகணைகள், அவர்களுடைய ட்ரோன் தாக்குதல்கள் எல்லாமே மொத்தமாக குறிவைத்து இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியையும் இஸ்ரேலினுடைய தலைநகரான டெல் அவீவையும் குறிவைத்து தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் என்னவோ தெரியல, இந்த மீடியாக்கள்லையும் இஸ்ரேலில் நடக்கின்ற தாக்குதல்களை வெளியாக்கக்கூடிய காணொளிகளை நாங்க கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது, அல்லது மிகவும் குறைவாகத்தான் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய சட்டமும் கூட இஸ்ரேலில் தாக்கப்படும் காட்சிகளை, காணொளிகளை வெளியிடுவதற்கு அந்த நாடு அனுமதிக்காது.
இப்படி ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேலிலே மிகவும் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக சென்ற வெள்ளிக்கிழமை எருசலத்திலே மக்களுடைய கூட்டம் அதிகமாக வரும். அதாவது வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக வரக்கூடிய அந்த மக்களை தடுத்து நிறுத்தி வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துவதை தடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் சிவில் அதிகாரிகள். இந்த யுத்தம் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தத்தையும் தோற்றுவித்தது இல்லையா? அதனால இஸ்ரேலினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, லெபனானினுடைய தஹியே என்கிற ஒரு பகுதி இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் பலஸ்தீனுடைய கான் யூனிஸ் என்ற பகுதியை போன்று ஆகிவிடும். அதாவது பலஸ்தீனுடன் இஸ்ரேல் போர் செய்யும் போது கான் யூனிஸ் என்கிற பகுதியை மிகவும் பலமாக தாக்கி அந்த இடங்களையே சுக்குநூறாக்கினார்கள். அதுபோல் இந்த பகுதியையும் லெபனானுடைய இந்த பகுதியையும் நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படி என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இவைகள் தான் போர் ஆரம்பித்து 7ஆம் நாள் நடந்த விடயங்கள். 8ஆம் நாள் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க.